பால் தண்ணி சோறு எதுவுமே சாப்பிடாத நாய் ஏந்து உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் அந்த நாய் இன்றைக்கி நல்லபடியாக ரெஸ்க்யூ பண்ணி அவங்க அம்மாட்ட விட்டாச்சு. அதே ஸ்ட்ரீட்லேயே விட்டாச்சு. அதோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி, அதாவது நான் அதை எத்தனை நாள் ரெஸ்க்யூ பண்ணி வீட்டில் வச்சுருந்தேன், அது என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிச்சு, நான் எவ்வளோ பாடுபட்டேன், அது என்ன எவ்வளோ பாடுபடுத்துச்சுன்னு. மறுநாள் ரெஸ்ட் இருக்கும்போது நான் போய் பார்த்தேன், டாகை காணோன்னு சுற்றி பார்த்தேன், காணோம். அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் சவுண்டு கேட்டுச்சு, பார்த்தா 2 வீலர் பார்க்கிங்கிட்ட இருந்துச்சு. அப்படியே ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து கட்டைப்பையே காட்டன்லாம் எடுத்துறேன். ஏன்னா நைட்டே கண்ணில் வந்து அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் தொடச்சிட்டு கொண்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க கூட பிறந்த நாய்க்குட்டி போல் இவங்களாம். அவங்க அம்மாவும் ஒரு கால் யாரோ உடச்சிருக்காங்க, அதுவும் நொண்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த டாக்ஸ். ஆனால் யாருமே என்னை அட்டாக் பண்ணல, அவங்களும் நல்லா தான். நான் வண்டியில் ஏற்றிட்டு போகிற வரைக்கும் அந்த டாக்ஸுங்க பின்னாடியே தான் வந்துச்சு, எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறாங்க மட்டும் அதுங்களுக்கு தெரியுது. ஏன்னா கஷ்டப்பட்டதுக்கு பலன் பாருங்க. இப்படி சீக்கிரமாக வரணும், 1 ஹவரில் திரும்ப டியூட்டிக்கு போகணுமேனு சொல்லிட்டு போனால் அங்கே 53 டோக்கனு உட்காந்து வெயிட் பண்ணி இது பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் டாக் அங்கேயே விட்டுட்டு திரும்ப தான் படுத்து கிடப்பியா, எழுந்திருக்கே மாட்டியா? உனக்கு ஓபி போட்டு டாக்டர் டெஸ்ட் பண்ணி ஃபிசியோ போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து ட்ரிப்ஸு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு உனக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணால் நீ ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேற. நீ பொழைக்கிறது கஷ்டன்றாங்க. இதுக்கு நான் சாப்பிடாம கூப்பிடாம செலவு பண்ணி உன்னை தூக்கிட்டு போனா நீ ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிற. ஏய் டோமி, எழுந்துரு. கேட்டா உனக்கு ரத்தம் இல்லையா, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கான், அங்கே இஷ்யூவா என்ன இருக்குமா இருக்காதா தெரியலையே. உடம்பு சரியாத டாகுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரியல. ஜெமினிகிட்ட கேட்டேன், நிறையா சொல்லிச்சு. அதில் எனக்கு முட்டை சாதம் தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதான் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிடு ஓ சக்சஸ். ஐயோ சாப்பாடு சாப்பிடு, சாப்பிட்ற வச்சலாம். சாப்பிடு நல்லா, வேணா கொண்டு போய் அம்மாட்டே உன்னை விட்டுறேன். ஓ நான் செஞ்ச சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கா? நான் என்ன சாப்பாடு கொடுக்குன்னு தெரியாமல் முடிச்சிருந்தேன். இருந்திருக்க ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன். சாப்பிடு. இதுக்கு கரெக்டாக 5 வேளை மருந்து கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வீட்டிலேயே வச்சுருந்து கரெக்டாக அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அதோட பலன் பாருங்க. நடக்க ஆரம்பிக்கிறா, பரவாயில்லையே, ஒர்க் அவுட் ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போனது வெரி குட் வெரி குட். இவ்வளோ நான் ரெஸ்க்யூ பண்ணும் போது எந்த நிலமில் இருந்தாலும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இருங்க. பரவாயில்லைங்க, இத்தனை ஸ்டெப்பு நல்லா நடக்கிறாளே, வா, இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு சந்தோஷம். கடவுளே நன்றி. பழைக்க மாட்டா சொன்ன டாக் இன்னைக்கு நல்லா நடக்குது. ஐயோ, குழந்தைங்க தவந்து இருந்துட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க, ஃபஸ்ட்டு நடப்பாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஆச்சு. சரி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக முட்டை சாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுள்ள இருந்தால் அமைதியாக படுத்துடுது, வெளியே வந்தால் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சாப்பிட வேண்டியது. எது எப்படியோ நல்லா இருந்தால் சரி. நாய்க்கு பாடி கட்ட பார்க்குறீங்களா? 1 2 அப்படியே அந்த பக்கத்தில் 3, அந்தாண்ட 4. தலையே தூக்க முடியாமல் இருந்துச்சு. நல்லா தலையை தூக்கி சாப்பிட்டு திரிஞ்சு. நாய்க்குட்டி மாம்பழம் சாப்பிட்லாமா? முட்டை போட்டு சாதம் போட்டு அடித்து அங்கே தட்டில் வச்சுருக்கேன், அதை சாப்பிடல. நான் சாப்பிட்டு இப்போ தான் முடித்தேன். மாம்பழம் பிளேட்டில் வச்சுனேன், அங்கேருந்து வந்து இப்போ மாம்பழத்தை வேட்டையாடியாகுது. எங்கள் வீட்டில் இன்பாவும் இப்படி தான் மாம்பழம் சாப்பிடும். இதனா டானிக் சாப்பிட்டது, மெடிசன் சாப்பிட்ற டாகு சாப்பிட்லாமா மாம்பழம்? எதுவும் பிரச்சனை வருமா?
மேய்மேனு மேயறாளே. தரேன் இந்தா 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 அது இருக்கு இந்தா. போதுமா? கை வச்சிடாத. போதும் போ, அதிகமாக தின்னாத. ஒன்று ஷூட் பண்ணுவோம். ஆகட்டே ஆகடே ஆகடே. போச்சா போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது எப்படி போகவே மாட்டேங்குது? ஐயோ இந்த வந்து ட்ராப்பு. இந்தா ஆவி சாப்பிடு. நல்லா காப்பிச்சுக்கா. மேடத்துக்கு கீழெல்லாம் படுத்த ஆகாதான். பார்த்தீங்க, டெடி பியரு காலில் வச்சுக்கிட்டு படுத்து தூங்குற போஸை பார்த்தீங்களா? தலைக்காணி கேட்குதோ? டெடி பியர் கேட்குதா மேடத்துக்கு? என்ன லுக்கு? டெடி பியர் கேட்குதோ மேடத்துக்கு? ஏன் தலை உங்கள் தலை கீழே இருக்காதோ? ஹலோ மேடம். ஏய் கீழே வா. கீழே வந்து படு. இது என்னோட பொம்மை. கீழே போ கீழே போ கீழே போ. அது என் பொம்மை, படுக்கூடாது. கீழே போ, கீழே போய் படு. ஐயோ மேடம், என்ன மேடம் பண்றீங்க? மேடம் பொம்மையில தான் தூங்குவாங்களாம். ஐயோ கியூட்டடா. நாளைக்கு குளிப்பாட்டிடுமா ஒன்ன? நாளைக்கு குளிக்கலாமா? டெடி பியர் கேட்குதா உனக்கு? டெடி பியர் கேட்குதா? இரு, நாளைக்கு திருப்பி உங்கள் அம்மாட்ட விட்றேன். நல்லா குளிப்பாட்டி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு துணிலாம் போட்டு நல்லா துவட்டி எடுத்து அந்த க்யூட்டான பிக்சரை பாருங்கள் நீங்களே. ஒடியா 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 ஒடியா. முட்டை மட்டும் நல்லா இறங்கும். சரி சாப்பிடு. அடிச்சு சாப்பாடு வச்சா உனக்கு இறங்கலை. நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் டாக்ஸ்லாம் எப்படி ஓடியாரும். சரி பார்க்கலாம் என்ன தான் பண்ணுதுன்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நான் யூரின்லாம் இங்கே இருக்கீங்களா நீங்கள்? இங்கே இருக்கீங்களா நீங்கள்? இங்கே ஒன்னாடா உனக்கு வேலை? எல்லா இடத்துலையும் யூரின் 1 2 3. நான் இப்போ எல்லாத்தையும் கழுவணுமா? இப்படி வந்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நீ அங்கே தானே இருப்ப. எங்கே வந்த? இட்டு போய் உங்கள் அம்மாட்ட விட போகிறோம் ஒன்று. எங்க ஐயோ எல்லாம் நிறைய இடத்துல உன்னை நான் உள்ள விட்டதுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்? வாங்க வா வாங்க வா வாங்க வா வாங்க வா. ஐயோ எல்லாத்தையும் நான் இப்போ கழுவணுமே. எனக்கே உடம்பு முடியல, லீவ் போட்டிருக்கேன். நீ வேற எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி வச்சிருக்க முழுசா. சரி வா சாப்பாடுல வைக்கிறோம். அப்படியே
வா ஓடி ஓடு சாப்பிடு. எனக்கு இந்த டாகை விடவே மனசு இல்லை, என்ன பண்ணுறது, சூழ்நிலை. பாய் பாய். இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அங்கே பாரு. இவ்வளோ நிறைய மடியில் உட்காந்து உச்சம் இல்லை நல்ல. பாய். உனக்கு இங்கே தான் சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க. சரி எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் கும்பலாக சேர்த்துக்கிட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு பாருங்க. என் காலை கடிக்கிற ஆள் அவங்க தான். ஸோ பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அவங்கள தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு விளாண்டுட்டு அதுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன். இதை விட வேறு என்னங்க வேணும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழும், எந்த உயிரத்தையும் துன்புறுத்தாமல்.